ரைட்டா? இது ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இது பயன்படட்டுங்கிற சொல்லி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மஞ்சக்க மாலையால் பல பேர் உயிரை விட்டுருக்கதை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தா விட்டுற மாட்டேன், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மஞ்சக்க மாலையால் பாதிக்கப்படுறவங்க தண்ணி கூட குடிக்க முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்கவே கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மருந்து சாப்பிடுவாங்களா? இல்லை, சாப்பிட முடியாது, சுத்தமாக முடியாது. பாடியே வீக் ஆகிடும் ஒரு மாதிரி. ஆமாம். ஆனால் நான் சொல்ல போகிற மருந்தை செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. தண்ணி குடிக்க முடியல, ஆனால் இதை குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டாங்கன்னா 15 நிமிஷத்தில் பசிக்குதுன்னு கஞ்சி குடிப்பாங்க. அவ்வளோதான், ஒரே டோஸ் தான். மஞ்சக்க மாலை கம்ப்ளீட்டாக குணமாயிடும். இது எல்லாமே இப்போ மூலிகை. அந்த ரகசியத்தை சொல்லிடுவோம், கேட்டவங்க அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அது பரவாயில்லையா சார்? வீட்லயும் அவங்க பண்ணி சில தவறுதலா அது ஒரு தவறும் ஆகாது. ஓகே, சைடு எஃபெக்ட்டே கிடையாது. ஆமா ஆமா. சும்மா கூட இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு டெடாக்ஸ் பண்ணிக்குவோம், நம்ம கல்லீரலில் வந்துட்டு டெடாக்ஸ் பண்ணிக்குவோம், தவறாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் மது பிரியர்கள் இருந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு டோஸ் ஒரு இதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கல்லீரல் சுத்தமாயிடும். மஞ்சக்க மாலை இருந்தால் ஒரு டோஸ்லேயே கமமாயிடும். அவசியத்தை சொல்லுமா? சரி, சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, சோத்துக்கத்தாழை செடி, அந்த செடி இல்லை, செடியோட கீழே தண்டு மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய வேர் வரும் அடிப்பகுதியில். அதில் அந்த கிழங்கு மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு ஜான் அளவுக்கு எடுத்துக்கணும். சில நல்லா விளைஞ்ச சோத்துக்கத்தாழை பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ நீளமாக கூட இருக்கும் அந்த தண்டு. ஒரு ஜான் அளவுக்கு போதும். அதை எடுத்து கழுவிட்டு நாளாக கட் பண்ணி அம்மியில் வச்சு நசுக்கி அதை எடுத்து 2 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். அதில் இதை தூக்கி போட்டு தண்ணியில் இதை போட்டு கொதிக்க வைக்கணும். கூடவே அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரக பொடி போடணும், போட்டு கொதிக்க வைக்கணும். சொல்கிற புரியுதா? இப்போ அந்த சோத்துக்கத்தாழை கிழங்கு அதை நசுக்கி 2 டம்ளர் தண்ணி வச்ச பாத்திரத்தில் இதை தூக்கி போட்டோம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி போட்டோம், அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டோம். ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு விட்டுறணும். இப்போ இது தானே, சிறு தீயில் வச்சிடணும். ஒரு 3/4 மணி நேரம் போச்சுன்னா 2 டம்ளர் தண்ணி போட்டோம் இல்லையா, 1 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆவியாக போயிடும். மிச்சம் ஒரு டம்ளர் தான் அதில் இருக்கும். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாட்டி குடிச்சிட்டா போதும். 100% அன்றைக்கே மஞ்சக்க மாலை குணமாயிடும். சாமானியர்களும் குடிக்கலாம், மதுப்பிரியர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை குடிச்சிக்கலாம். சும்மா டெய்லி கூட குடிங்க, ஒரு கட்ட ஒரு இதுவும் ஆகாது, ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, கல்லீரல் சுத்தமாகும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை குடித்தா போதும், வியாதி குணமாயிடும்.